கொலக்கராயில் ஒரு வாரமாக காணாமல் போனவர் மோட்டார் சைக்கிளில் சடலமாக மீட்பு. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஐபோன் விலை 10,000 ரிங்கெட்டை எட்டலாம். தாய்லாந்து கேளிக்கை பூங்காவில் 2 வழி கண்ணாடியால் தர்ம சங்கடம். உள்ளே சிறுநீர் கழித்துக் கொண்டே வெளியில் பெண்களை பார்க்கும் ஆண்கள். இலங்கை மண்ணை பயன்படுத்தி இந்தியாவை தாக்குவதா? கனவு காணாதீர் என திசன் நாயக் எச்சரிக்கை. இசைஞானி இளையராஜாவின் இசை மழையில் கோலலம்பூர் புக்கெஜாரில் தேசிய ஹாக்கி அரங்கமே நேற்றிரவு மெய்மறந்து போனது. தொடக்கத்தில் மழை கொட்டினாலும் இளையராஜாவின் தீவிர ரசிகர்களை அது கொஞ்சமும் பாதிக்கவில்லை. ராஜா ராப்சோடி என்ற நிகழ்ச்சியின் பெயருக்கு ஏற்றாற் போலவே அவரின் இசையில் இரவா புகழ்பெற்ற 40 பாடல்கள் மற்றும் அட்டகாசமான பிஜிஎம் பின்னணி இசையால் அரங்கமே அதிர்ந்தது. 80ஆம் ஆண்டுகள் தொடங்கி அவரின் இசையில் நீங்கா புகழ்பெற்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடப்பட்டன. இளையராஜாவுடன் கார்த்திக், எஸ்பிபி சரண், யுகேந்திரன், மலேசிய வாசுதேவன், மதுபாலகிருஷ்ணன் போன்ற பாடகர்களும் பாடல்களை பாடி மகிழ்வித்தனர். குறிப்பாக இதுவரை இல்லாத புதுமையாக ரசிகர்கள் ஏற்கனவே தேர்வு செய்த பாடல்கள் மேடையில் பாடப்பட்டன. அது தவிர மறைந்த சகாப்தங்களான பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், நடிகர் விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு ட்ரிபியூட் இசை அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சென்னை மற்றும் ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரிலிருந்து வந்திருந்த 70 இசைக்கலைஞர்கள் இசை விருந்து படைத்தனர். லண்டனில் சிம்பனி இசை நிகழ்ச்சியை முடித்த பிறகு இளையராஜா நடத்தும் இசை கச்சேரி இதுவாகும். அதோடு மலேசியாவில் இளையராஜா நடத்தும் 3வது நேரடி இசை நிகழ்ச்சி இது. கிட்டத்தட்ட 4 மணி நேரங்களாக தனது இசையால் ஒட்டுமொத்த அரங்கையும் இசைஞானி கட்டி போட்டார். ஆரம்பத்தில் பெய்த மழையால் நிகழ்ச்சி சற்று தாமதமாக தொடங்கியது. அவ்வப்போது ஒலிபெருக்கியில் சிறிய கோளாறு என ஆங்காங்கே சிறு சிறு குறைகள் இருந்தாலும் சுமார் 10,000 ரசிகர்களும் திருப்திப்படும் அளவுக்கு இசை மழையை இசைஞானி அள்ளி வழங்கினார். நிகழ்ச்சி முடிந்து அரங்கை விட்டு வெளியே வந்த ரசிகர்களின் முகத்தில் கண்ட சந்தோஷமே அதற்கு சான்று. அந்த இசை நிகழ்ச்சி அவருக்கே ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். கிளாந்தான் கொலக்கராயில் ஒரு வாரமாக காணாமல் போயிருந்த ஆடவர் அழுகிய சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஜலான் கொத்தாபரு குவாமுசாங் அருகே செம்மனை தோட்ட கால்வாயில் தனது மோட்டார் சைக்கிளில் அவர் இறந்து கிடந்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி கொலக்கராயில் நண்பரை பார்க்க செல்வதாக கூறி சென்ற 59 வயது அவ்வாடவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என குடும்பத்தார் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பொதுமக்களிடம் இருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக கொலக்கராய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மஸ்லான் மாமாட் கூறினார். தலையில் ஹெல்மெட் அணிந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு கால்வாயில் விழுந்து அவர் மரணம் அடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. என்றாலும் விரிவான விசாரணை நடைபெறும் என மஸ்லான் கூறினார். சடலம் சவ பரிசோதனைக்காக சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஆப்பிள் நிறுவனத்தின் கைபேசிகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் விரைவில் வேறு கைபேசி மாடல்களுக்கு மாறக்கூடும். பல்வேறு நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேரளவில் வரி விதித்திருப்பதே அதற்கு காரணம். ட்ரம்பின் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள கூடுதல் வரி சுமையை வாடிக்கையாளர்கள் மீது ஆப்பிள் இறக்கி வைக்கும் பட்சத்தில் ஐபோன் கைபேசிகளின் விலைகள் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை உயரலாம் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பெரும்பாலான ஐபோன் கைபேசி மாடல்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதே இதற்கு முக்கிய காரணம். கூடுதல் வரி விதிப்பில் மோசமாக பாதிக்கப்பட்டதே சீனாதான். மொத்தமாக 54 விழுக்காடு வரியை அந்நாட்டுக்கு ட்ரம்ப் விதித்துள்ளார். ஒருவேளை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி 43 விழுக்காடு விலை உயர்ந்தால் ஐபோன் 16 வரிசையின் அடிப்படை மாடலின் விலை 5100 ரிங்கெட்டியும், பிரீமியம் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் மாடலின் விலை 10,281 ரிங்கெட்டையும் எட்டலாம் என கூறப்படுகிறது.
கூடுதல் வரிகளை ட்ரம்ப் அறிவித்த நாளன்று ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகள் 9.3 விழுக்காடு சரிந்தது குறிப்பிடத்தக்கது. 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு ஆப்பிள் பங்கு மதிப்பில் அவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டது இதுவே முதன்முறையாகும். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். ஒரு லொகேஷன், 4 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல், லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல். உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல். உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல். இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். இலங்கையை பயன்படுத்தி இந்தியாவை தாக்கவோ அல்லது தெற்காசிய வட்டார நிலைத்தன்மைக்கு பங்கம் விளைவிக்கவோ யார் நினைத்தாலும் அது நடக்காது. அப்படி ஒரு நிலைமைக்கு இலங்கை ஒருபோதும் இடமளிக்காது என அதன் அதிபர் அனுரா குமாரா திசநாயக் உத்தரவாதம் அளித்துள்ளார். பேங்காக்கில் இருந்து கொழும்பு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று உபசரித்த நிகழ்வில் அவர் அவ்வாறு பேசினார். அந்நிகழ்வில் மோடிக்கு மித்ரா விபூஷணா எனும் விருதையும் திசநாயக் வழங்கி கௌரவித்தார். வெளிநாட்டு தலைவர்களுக்கு இலங்கை அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருது இதுவாகும். அவ்விருதை பெற்றுக்கொண்டு வழங்கிய ஏற்புரையில் இரு நாடுகளும் தற்காப்பு விஷயத்தில் தொடர்புடையவை என்றும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதையும் மோடி சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் சிறுபான்மை தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்குண்டானதை செய்யும் கடப்பாட்டை இலங்கை மறு உறுதிப்படுத்தியிருப்பதாக மோடி கூறினார். உள்நாட்டு போருக்கு பிந்தைய தேச மறுநிர்மாணிப்பு மற்றும் தேச நல்லிணக்க முயற்சி பற்றி விவாதித்தோம். அதில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் போக்கை கடைபிடிக்க திசநாயக் உறுதியளித்திருப்பதாக மோடி குறிப்பிட்டார். தமிழக மீனவர் விவகாரத்தில் மனிதநேய அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தோம். எனவே கைதான மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறும் வலியுறுத்தியதாக மோடி கூறினார். கடந்த ஒரு வாரமாக ஒட்டுமொத்த உலகமும் பிரசித்தி பெற்ற ஸ்டூடியோ கிப்லி பாணியால் ஈர்க்கப்பட்டு AI உருவாக்கிய கலையில் மூழ்கி கிடக்கிறது. ஒளிரும் காடுகள் முதல் விதக்கும் நகரங்கள் வரை இந்த மாயாஜால காட்சிகள் கையால் வரையப்பட்டவை அல்ல, மாறாக ChatGPT மற்றும் Midjourney போன்ற AI கருவிகளால் உருவாக்கப்பட்டவை. பயனர்கள் கிப்லி போன்ற கலைப்படைப்பு மற்றும் குறுகிய வீடியோக்களை ஒரு சில உரை அறிவிப்புகளுடன் உருவாக்க தொடங்கியதால் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களில் இது வைரலானது. #Ghibli AI மற்றும் #AI enemy போன்ற ஹேஷ்டேக்குகள் இப்போது டிக்டாக், ரெடிட் மற்றும் இன்ஸ்டாகிராம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றன. மலேசிய பயனர்களும் சளைத்தவர்கள் அல்ல, தினமும் பல்வேறு கிப்லி ஸ்டைல் புகைப்படங்களை பதிவேற்றி வருகின்றனர். ஆனால் அதன் அழகுக்கு பின்னால் ஒரு சூடான விவாதமும் உள்ளது. குறிப்பாக பல கலைஞர்களும் படைப்பாளிகளும் இந்த ட்ரெண்டில் இருந்து பின்வாங்கி வருகின்றனர். கிப்லியின் கையொப்ப பாணியை அனுமதியின்றி பிரதிபலிக்க AI பயன்படுத்துவது டிஜிட்டல் திருட்டு என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இது வரும் ஸ்டைல் அல்ல, மாறாக ஆழமாக வேரூன்றிய கலைமரபு என டிஜிட்டல் கலைஞர் ஒருவர் கூறுகிறார். ChatGPTயை உருவாக்கிய OpenAI வாழும் கலைஞர்களின் பாணிகளை பின்பற்றுவதை கட்டுப்படுத்தியுள்ளது. ஆனால் கிப்லி போன்ற ஸ்டூடியோ அளவிலான அழகியில் இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பயிற்சி தரவுகள் முறையான அனுமதியுடன் பயன்படுத்தப்பட்டதா என சட்ட வல்லுநர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். சில பயனர்கள் இதை ஒரு புகழ் மாலையாக பார்க்கிறார்கள், ஆனால் பல கலைஞர்களுக்கு அப்படியல்ல. அவர்களின் பார்வைக்கு ஒரு முன்மாதிரிக்கும் சுரண்டலுக்கும் இடையிலான கோடு பெருகி மங்கலாகி வருகிறது. தாய்லாந்தில் உள்ள ஒரு பிரபலமான கேளிக்கை பூங்காவில் பொது கழிவறையில் உள்ளே ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் போது வெளியே பெண்கள் தங்கள் தலைமுடி மற்றும் ஒப்பனையை சரி செய்வதை பார்க்க அனுமதிக்கும் இருவழி கண்ணாடி பொருத்தப்பட்டிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.
இது தனியுரிமை மற்றும் பாலின பாகுபாடு தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது. மார்ச் 20ஆம் தேதி 3.7 மில்லியனுக்கும் அதிகமான பின் தொடர்பவர்களை கொண்ட ஒரு இணைய பயனர் ட்ரீம்வேர்ல்ட் பேங்காக்கில் உள்ள அந்த ஆண்கள் கழிப்பறையில் பயன்படுத்தப்படும் இருவழி கண்ணாடியை வீடியோ வாயிலாக பகிர்ந்த பிறகு இது வைரலானது. இருவழி கண்ணாடிகள் பெரும்பாலும் ஒரு மெல்லிய உலோக பூச்சை பயன்படுத்துகின்றன. இதனால் பிரகாசமான பக்கம் வழக்கமான கண்ணாடியாக தோன்றும். இதன் மூலம் இருண்ட பக்கத்தில் உள்ளவர்கள் அதில் பார்க்க முடியும். இது பொதுவாக விசாரணை அறைகள் போன்ற அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் மக்கள் கூடும் ஒரு பொது இடத்தில், அதுவும் கழிவறையில் இருவழி கண்ணாடி நிறுவப்பட்டிருப்பதுதான் ஆச்சரியத்தையும் கண்டனங்களையும் வரவழைத்துள்ளது. பார்ப்பதற்கு ஒரு சாதாரண கண்ணாடியைப் போலவே இது தோன்றுகிறது. இதனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத பல பெண் வழிப்போக்கர்கள் கண்ணாடியை பார்த்ததும் நின்று தங்கள் தலைமுடி மற்றும் ஒப்பனையை சரிபார்க்கின்றனர். பெண்கள் அவ்வாறு தங்கள் தோற்றத்தை சரி செய்வதை உள்ளே 2 ஆண்கள் கழிப்பறைக்குள் சிறுநீர் கழித்துக் கொண்டே சிரிப்புடன் பார்க்கும் புகைப்படமும் வைரலாகியுள்ளது. சமூக ஊடகத்தில் சர்ச்சையானாலும் இந்த வடிவமைப்பு அனைவருக்கும் ஒரு வேடிக்கையான அனுபவத்தை வழங்கும் நோக்கம் கொண்டது என பூங்காவின் செயல்பாட்டு இயக்குனர் சொல்லி சிரிக்கிறார். உள்ளே இருப்பவர்கள் வெளியே பார்க்க முடியும். அதே நேரத்தில் வெளியே செல்வோர் தங்களை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு கண்ணாடி மட்டுமே. அவர்களால் உள்ளே நடப்பவற்றை பார்க்க முடியாது என அவர் கூறினார். வைரலாகியுள்ள இந்த வீடியோ இதுவரை 13.4 பில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் 36,000த்திற்கும் மேற்பட்ட லைக்ஸ்களையும் பெற்றுள்ளது. ஆனால் வலைத்தளவாசிகள் இந்த நடைமுறையை அருவருப்பானது, தொந்தரவானது என கண்டித்துள்ளனர். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.